ஐயனே சிவகாமி நேசனே என்னையாளும் தில்லமல்ல நடராசனே கல்லிசரி காளி முனியனே சொன்ன சமயனே அந்த ஊத்தாங்கரைய விட்டு கொஞ்ச நேரம் கை காட்டி கிராம பக்கத்துல உள்ள ஐயனர கூட்டிக்கிட்டு எந்திரி அந்த 18 லாடர்களையும் படிக்கட்டாக்குனையும் 18ஆம் படி கருப்பு கருப்பு எந்திரி கருப்பு அன்பார்ந்த மாடுகள்லாம் அத்து போகும். ஹலோ ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகவாணி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகஸ்வரூபிணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழுமினாட்சி சொக்கநாதர் மனு மகிழுமினாட்சி ஜெகஜனனி சுகவாணி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவா சிவ பாண்டியகுமாரி பவானி பாண்டிய குமார சிவா பவ மைந்தமிழ் தரும் ஏழி வேண்டும் வரம் தர அம்மா அம்மா வேண்டும் வரும் தரு இன்னும் மனோ வல்லையோ வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தே நாகஸ்வரூபி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி வணக்கம். அதோரமாயிருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ளே ஹலோ ஹலோ அப்புறமாயிருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள சத்தாடி மார்களோட உளத்திட போனே கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ புள்ளிக்கரட்டு மேலே நின்னாலே தன்னாலே தண்டேனொரு பின்னாலே அவ பப்புளி கருப்பு வேலே
பின்னாலே பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம் ஓடு பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானோ பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம் இஷ்டப்பட்ட வாரேனண்டா இல்லா வெட்ட போறேனண்டா ஆத்தோரமா இருக்கும் காத்தாடி தொப்புக்குள்ளே சிக்கமார்களோடு உலத்திட போனேன் கண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ புள்ளிக்க ரொட்டு மேலே என்ன பெஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ வார்த்தையில கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா சில பழுத்த சின்ன பையங்களே சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ வார்த்தையில கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா பெஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ பேச்சுக்களை கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா அம்மா தாயே இந்த பச்சை லைட் அடிக்கிறது யாரு மம்மி டாடி அம்மா தாயே புண்ணியவதிய சொல்லுறேன் கேளுங்கம்மா தூத்து முடிய வர பாய்களைய சுருட்ட வேணாம்மா மாதாயை சும்மா இருக்கமா கூத்து பெரிய மர பாய நீங்க சுருட்ட வேண்டாமா தாத்தா பாட்டி கிரேன்மா கிரேன்பா மம்மி டாடி அம்மா தாயே பூச்சாண்டி கீரி புள்ள தாத்தா பாட்டி தூங்க போது புரட்ட விடாதே குத்து முடிஞ்சவனே நல்லாலேன்னு புறனை வேஜாதே சில வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ வார்த்தையில கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா கண்ணாடிய கலட்டுவோம்ப்பா அடே என்னத்தை திருகுன என்ன வங்காளி இப்படி கேக்குது ஹலோ ஹலோ முதல் இந்த மாதிரி வை ஹலோ இப்போ அரசல் ஜாமான் வைக்கிற மாதிரி கேட்குது தூக்க வரைச்சல எது எறும்பு கடிச்சு பிடிச்சாடா வெதர் எதிரில் அன்பர்ந்து அண்ணே வெதர்னா கொட்டையா நீ போய் இந்த ஊரில் குறிச்சிட்டு வீட்டுக்கு போடா மயிறு மேனே இந்தாடா கண்ணாடியா போடுறா அலறுவல் குட்டியான மாதிரியே இருப்பேன் வாங்க போ முதல் அந்த விழா கமிட்டிங்கிற முல்லை வட்டி அடங்க போ பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் எக்கோ வை ஹலோ ஹலோ கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு சின்ன கீரமங்கலத்துல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு ஆமா கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பக்கத்தூர்ல இருந்த ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே பக்கத்தூர்ல இருந்து ஆளு வந்து கூடிருச்சா என் அண்ணானே எப்படி பாடுறேன்னா அதை மட்டும் பாடு செகல் தெரிய அரைஞ்சு வரும்டா சரிங்க சார் இந்த ஆடரந்த கூட்டத்தில நானே இந்த ஆள் இருந்த கூட்டத்தில் நானே எப்படி கட்டப்பட்டனா நீ கட்டபொம்மு நாடத்துக்கு போலாம் நல்லா கொண்டாடுறானே அடி பிச்சிடானே நாத்து நட்டு நடவ நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு அட நாத்து நட்டு நடவ நட்டு அட நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு 3 ஏக்கர் நாத்தா அங்க போறா நட்டு எங்க அப்பத்தாவ கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து இங்க நாக்கு நட்டு ஆளியல் வன்கொடுமையில உள்ள போறேன் அண்ணே நாங்க அப்படித்தானே நடுவோம் வீட்டுல சும்மா 100 நாள் வேலை பார்த்துட்டு படுத்து கிடந்த கிளட்டு பையன் வீட்டுல சும்மா 100 நாள் பார்த்துக்கிட்டு கிடந்த கிளட்டு பையன் சோழிய முடிச்சிட்டேன் ஒன்னாவது வாய்ப்பாடு மாதிரிதான் இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே ஆளுமா டோலுமா ஐயஸ்கால கட்டி மாலுமா ரத்த கொதிப்பு என் மாமலா இருக்கு ரத்த கொதிப்பு சிங்கிச்சுக்கா யூடியூப்ல உன் மாமையும் பார்த்துட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போன நீ நக்கிரி தெரிய போற ஐயோ வேணும் எனக்கு பொண்டாட்டி வேணும்னே கூட்டம் ரொம்ப கூடி வச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூட்டம் ரொம்ப கூடி வச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே அளவந்த கூடி வச்சானே அளவந்த கூடி வச்சானே இந்த ஆரந்த கூட்டத்தில நடந்தார் இந்த ஆரந்த கூட்டத்தில நானே போடு எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ பாடிமை எந்திரம் மச்சான் பந்தவாசம் தேடிடுவோம் பந்தவாசம் தேடிடுவோம் பாடிமை எந்திரம் மச்சான் பந்தவாசம் தேடிடுவோம்
ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா இந்த உடனந்த கூட்டத்தில ஏழரமாமா இந்த உடனந்த கூட்டத்தில ஏழரமாமா ஓடு எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஒரு திறந்திருச்சு உள்ள சின்ன கிரமங்கலம் கிராமம் ஒத்தமையாகிருச்சு ஊரு திரண்டிருச்சே ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஒரு திறந்திருச்சு ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு ஆமா நாடு திறந்திருச்சு ஏமாமா ஓடு நாடு திரண்டிருச்சு ஏ மாமா நரகத்தை பார்க்கத்தானே ஏழரமாமா பள்ளி திருமணம் ஆமாங்க நரகத்தை பார்க்கத்தானே ஏழரமாமா ஓடு எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ சரட்டு வண்டி ஓட்டி கிளவி வளர்த்த காரி மாடலந்து பூட்டி என் காரி கலைய சேர்த்து பூட்டி சரட்டு வண்டி ஓட்டி ஏ ஏ ஏ ஏ ஏ சரட்டு வண்டி ஓட்டி ரெண்டு சலங்கமணி மாடு ஓட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஓட்டி அவோ சலங்கமணி மாடு ஓட்டி ரெண்டு சலங்கமணி மாடு ஓட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா ஓடு சாயங்காலம் போல வண்டிய ஏமாமா நம்ம மகாலிங்க மூர்த்தி வாசனுக்கு ஏழன மாமா போதும் போதும் என்ன வாடினாலும் அதே சம்பளம் தான்டா பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இந்த நாடக கலையை தொடர்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கின்ற வெகு தொலைவிலிருந்து 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்லாம் பைக்கில் வந்திருப்பீங்க உங்களை அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உட்காருங்க எல்லாம் உட்காருங்க ஆமாம் அப்போ ஒரு 500 ரூபா இங்கே வர சொல்லுங்க இங்கே சும்மா தான் கிடக்கு சீட்டு விளையாடுவோம் ஏன்னா இட அமைப்பு அப்படி இருக்கு இப்படி இடத்துக்கெல்லாம் இப்படி ஊருக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க பிஞ்சக்காடை டோர்ச்சர் பண்ணுங்க அப்போத்தான் எல்லாரும் உட்காந்து பார்க்கணும் இப்போ நிற்கிற ஊராக பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு இன்னைக்கு 200 ரூபா 300 ரூபா கொடுத்து தேட்டரில் படத்துக்கிட்டே படம் பார்க்கலாம் அங்கே கூட்டம் இல்லை தேட்டர் ஓனரும் பானிபூரி விற்கிறவங்க 2 பேரும் படத்துக்கு இருக்காங்க ஆனால் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நவீன காலத்தில் நாடக கலைக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா அது காரணம் நாடக கலையை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழர் உறவுகள் பாதம் தொட்டு எம்கேஆர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரி இவனெல்லாம் எதுக்கு வர்றானே தெரியல உட்காரா என்ன நாடு இந்த அந்த வந்துட்டேன் வாடா இவங்க மண்டவட்டை பூரா பாருவேன் ஒரு பக்கம் வலிச்சு ஒரு பக்கம் மஜிரா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ எல்லாம் நான் வெட்டியிருக்கு வெட்டிலாம் ஜம்புராட்டி வெட்டுதேன்டா ஓ மண்டை அப்படியே இருக்காடா காக்கடா மாதிரியே தட்டீஸ் பை செம்புரியாட்டு விட்டு ஏன்னா அப்போ எல்லாம் வந்து முடி வெட்டுறதுக்கு 30 ரூபா 10 ரூபா தான்டா இப்போ ப்ரே அடிச்சு மண்டையில் சலூன் கடையில் தீய பொருத்தி விடுறேன் அத்தி ஆமாம் தீயெல்லாம் பொருத்தி விடுறாங்க அப்போ எல்லாம் எங்கள் அப்பா வந்து மானாமதுரை இருக்குவார் அங்கே தான் ஜோமேன்னு ஒரு ஆள் கலிஜரில் பூரா பயலையும் ஒன்று சேர்த்து ஜோமே வந்தவொடனே ஒரு குடத்தில் கம்மா தண்ணியை மோந்து வந்து தலையில் சப்பு சப்புன்னு ஊற்றி அந்த கத்திரிக்கோலை தீட்டியே 3 வருஷம் இருக்கும் வெட்டும் போதே சத்தம் வரும் கிரிச்சு பிடிச்சா வரலைன்னா வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கி எரிஞ்சிட்டு ரத்தம் வந்துடும் பவுடரை போட்டு அமுக்கி விட்டுருவேன் ஏன்னா இப்போ பூரா பயல பூரா போகிறாங்க திரைப்பட நடிகர்கள் என்ன சாயல் இருக்காங்கல்ல அவங்க முகத்துக்கு அவங்க வைக்கலாம் இவன் கிளம்பிட்டானே கண்ணங்கரேன்னு இருக்கிற ஆள் அஜித் ஸ்டைல் வெட்டுங்கன்னா சினிமா துறையிலே மேக்கப் போடாமல் நடிக்கிற ஒரு ஆள்னா அஜித் சார் உண்மைதான் இங்கே இருக்கிற என் விவசாய மக்கள் அத்தனை பேருமே அழகுதான் இந்த அழகுக்கு மிஞ்சி எதுக்கு அப்பெல்லாம் பொண்ணு வாத்தாகல்ல பொண்ணு வாக்கும் போது பழைய காலம் 25 வருஷத்துக்கு முன்னாடி யார் பொண்ணு யார் மாப்பிள்ளைன்னு கண்டுபிடிச்சி போடலாம் 5-6 பவுடர் போட்டிருந்தா அவன் தான் மாப்பிள்ளை மீசையெல்லாம் பார்த்தா கிட்லர் மீசை தான் அந்த பிள்ளைய பாவம் சேலை கட்டாமல் தார்பாய் சுற்றின மாதிரி சுற்றி
அம்புட்டு ஜோடிச்சு இந்த தீபாவளி வந்துருச்சுல. வெடி வரைக்கும் போது தீ வெடிக்குது. மொத்தமா வச்சு எரிச்சு விட்டீங்களா? வெடி போடலாம், வெடி போடலாம். அந்த ஐயா அந்த வெடியை கொண்டு வந்து இங்கே வைக்க முடியுமா? இங்கே வச்சு விட்டீங்கன்னா இம்மிடியட்டாக அமௌண்ட்டை வாங்கிட்டு கிளம்பிடுவேன். எல்லாரும் கதை பாடத்தை கவனிங்க. அன்றைய காலத்தில் திருமணம் எப்படி என் முன்னோர்கள் பண்ணாங்கன்னா, ஒரு 4 கீத்து தட்டி ஒரு போர்வை விரித்து பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு ஊரில் முக்கியமான பெரியவர் வருவார். கருப்புசாமிக்கும் பூச்சண்டுக்கும் நம்ம கிராம சார்பாக திருப்பூட்டி வைக்கணும் அப்படின்னு தாலி எடுத்து கொடுப்பார். கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தா தலையில் செமக்க விட்டுருவாங்க. ஒரு தலாணி ஒரு பாய். பகல்லையே அந்த காலத்தில் பஸ் நைட்டு கொண்டாடலாம். ஏனுகள் வந்தாலும் ஊரை ஒரே பந்தியில் சாப்பிட்டு பூரா விவசாய டைம்டா பூரா போயிடுவாங்க. இன்னைக்கு பார்த்தா கல்யாண வீட்டில் யார் பொண்ணு யார் மாப்பிள்ளைன்னே தெரியல. இப்போ மட்டும் என்ன நைட்டில் ஃபர்ஸ்ட் நைட் வைக்கிறாங்க? என்னடா அப்போல்லாம் பகலில் ஃபர்ஸ்ட் நைட், இப்போயே நைட்டில் ஃபர்ஸ்ட் நைட் வைக்கிறாங்க. உன்னை மாதிரி கலவாணி போய் உள்ளே போய் பார்த்துருவானுங்க. மயிறு மைனே வைக்கிறானே அவனை போய் கேளு. அண்ணே நான் ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்லைண்ணே. உனக்கு 2 படம் ஏற்றி விட்றேன் பார். என்ன இங்கே பிரச்சனை? நாடகத்தை ஆரம்பிக்கலாம். இது என்னது நாடகமா வேற என்னமா போ? பேசாமல் இருங்க ஐயா. இந்த உள்ளூர்காரங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த அசலூரில் வந்து இருக்கிற ஆளுங்க இழுத்து விட்டு போயிடுறது. இப்படி தாண்டா 2 பேரும் பேசிட்டு வந்திருக்காங்க. 2 பேர்த்துக்கு சண்டை. அவன் சொல்லியிருக்கேன், நீ நல்ல ஆம்பளைன்னா அன்னைக்கு அந்த ஊரில் நாடகம் நடக்குதுடா, நீ ஆம்பளைன்னா அங்கே வாடா, உன்னை தூக்கி போட்டு நான் புழக்கலை. அவன் கிளம்பிட்டேன், உன்னை வெட்டாம விட மாட்டேன்டான். இவங்க 2 பேரும் வந்து இங்கே வாஞ்சாங்க வாரு. ஊருக்கார ஊரம் சேர்ந்து அவங்கள வெளுத்து எறிஞ்சு விட்டாங்க. அடித்தா மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி காலை கெந்திரியான் ஒருத்தன். 2 பேரும் பெரியாஸ்பத்திரியில் பெட்டில் ஒரே பக்கத்து பெட்டில் படுத்துக்கிட்டு பேசியிருக்காங்க. உன்னே அடிக்கணும்னு நான் வந்தேன், என்னையே அடிக்கணும்னு நீ வந்த. நம்ம 2 பேர்த்து எதுக்குடா ஊருக்காரங்க புலந்தாங்க. இதே நிலைமை. தயவுசெய்து அசலூரில் வந்து நாடகம் பார்க்குற என் உறவுகளே, இந்த ஊரை உங்கள் ஊரை போல நினைத்து பாருங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம ஊரில் வந்து இதே ஊருக்காரங்க ஏதாவது கரைச்சல் பண்ணால் நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா ஐயா? ஐயா உண்மை தானே? என்ன காரணம்னா பூரா இந்த தண்ணி தான் காரணம். இப்போ ஒவ்வொரு ஆள் நாடகம் பார்க்க வரணும்னா 500 ரூபா செலவாகும். கோட்ரு ஒரு ஆப்பு கூட வச்சு, அதே மாதிரி தண்ணி அடிக்கிற ஆளுகளை கூட சேருங்க, ஆளுக்கு ஒரு கோட்டரோட செலவு முடிஞ்சு போகும். இந்த சைடிச்சு சாப்பிட வர்றேன்னு வரையான் பாரு, அவன் கூட மட்டும் சேராது. நீ அடித்த சரக்கு 250 ரூபா இருக்கு, அவன் 650 ரூபாய்க்கு சாப்பிட்டுருவேன். சைடிச்சு தான் எல்லாத்தையும் தின்றுவேன். நீ போதையில முண்டை திங்க முடியாது. இந்த காலம் அப்படி இருக்கு. கள்ளக்குறிச்சியில் 45 பேர் கணக்காயிருச்சு. 45 ரன் இந்தியா அடிச்சிருக்கு. கை தட்டிக்கிங்க வெக்கம் இல்லாம. 45 பேர் செத்து போனாங்க. எத்தனை? பரவாயில்லையே, என்னையோட நீ கணக்கில் கரெக்டாக இருக்கிய. ஏன் 70 பேர் செத்தா 50 பேர்த்த காப்பாற்றிருப்பியோ? கிடையாது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு, ஆனால் புரிஞ்ச முட்டையெல்லாம் சேர்ந்து அடிச்சிருக்காங்கப்பா. நல்ல கிராமம். பேசாமல் நம்ம எல்லாரும் வீட்டை இடிச்சுக்கிட்டு அங்கிட்டு போமாடா, நானும் வரேன். மொத்தமாக போய் சுடுகாட்டில் படுப்போம்டா. அண்ணே கள்ளச்சாராயம் அப்படின்றது அன்னைக்கே செத்து போனேன், அவன் நிம்மதியாக தானே ஜாவுதேன். நீங்கள் குடிக்கிற மதுவான என்ன பூராமே ரஸ்னாவா இல்லை பவுண்டாவா? அது விசனந்தேன். அது ஒரே நாளில் கொண்டுருச்சு. நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த பிராந்தி நாளடைவிலே ஆளை கொள்ளும். தயவு செய்து குடிக்கிற அன்பு உறவுகளே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு திருந்த பாருங்க. ஒரேடியாக விட்டீங்கன்னா பூரா நரம்பு தலைச்சிதான் நிறையா. இந்த கிட்டுன்னு நடுங்கி பூரா பரதநாட்டிய கிளாஸ் போகாமல் ஆடுவேன். நடுங்கி இதில் வெக்கமாக இல்லாமல் சேஸ் வேற சொல்லிக்கிறாங்க. 2 பேரும் நடுங்குச்சுன்னு வைவேன். சேசு சொல்கிறதுக்குள்ள உடச்சி சரக்கை கீழே ஓட்டு பாஞ்சிருவாங்க. இந்த நாடே சரக்கில் தான் இருக்கு. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் சரக்கு தானே. ஒரு வீட்டில் தம்பி 3 பொம்பளை பிள்ளை. ஒருத்தையும் ஓஜியில் எங்கள் ஊரில் குடிக்கிறவன். மூத்த பொம்பளையை கல்யாணம் வச்சார் அவர். உடனே இந்த ஓஜியில் குடிக்கிறவன் பொண்ணு அடிக்கிறேன். மூத்த மகளை கரையே தெரியாமல எத்தனை வயது நகை போடுறேன். அவர் பாவம் 50 வயது போடுறேன். செம்பரி ஆடெல்லாம் விற்று எதுவும் கவனிப்பு இருக்கா? உனக்கு இல்லாதாடா வாடான்னு சொல்லிட்டு ஒரு புள்ள சாப்பிட்டு வந்துட்டேன். அந்த ஓஜியில் குடிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு பிள்ளைக்கு சடங்கு வச்சேன். அதே ஆள் இவன் பொண்ணு அடிக்கிறேன். பிள்ளைக்கு சடங்கு வச்சிருக்காமல எதுவும் கவனிப்பு இருக்கா? வாடா உனக்கு இல்லாதடா அப்படின்னு போய் சாப்பிட்டு வந்துட்டேன். இந்த இளைய பிள்ளை ஒரு பயலை கூட்டிகிட்டு ஓடி போச்சு.
அதுக்கு இவன் போன் அடிச்சிருக்கேன். மக ஓடி போச்சாமல. அவன் அப்பங்காரன் அழுகிறேன், என் தலையில் மண்ணளி போட்டு போயிட்டாரா, அதுக்கு எதுவும் கவனிப்பு இருக்கான்னு இவன் கேட்க. உன்னையத்தானே நொக்காமட்ட ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், வாடா வாடா கவனிப்பு இருக்கு அப்படின்னு கட்டிங்களா 5-6 கூர்ண மருந்தை போட்டிருக்கேன், தெரியல அவனுக்கு. அது மாதிரி சொல்கிறேன், ஓசியில் யார் வாங்கி கொடுக்குறாங்கன்னு போயிடாதீங்க, உங்கள் சொந்த காசை போட்டு அடிங்க. நான் இப்போ நாட்டுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் கருத்துக்கள் சொல்லி திருந்த சொல்லி வாயெல்லாம் வலிச்சு போச்சு, தேவையில்லை எனக்கு. ஏன்னா நம்ம திருந்திட்டோம்ல, அது போதும். அவங்க குடியாரனை பார்த்து நிப்பாட்டினாத்தான் குடியை நிப்பாட்ட முடியும். ஐயா, 1000 கோயிலுக்கு நீ நேர்த்திக்கடன் போட்டு காப்பு கட்டினாலும், உன் பெத்த பிள்ளைய 45 தடவை தூக்கி போட்டு தாண்டினாலும், பொண்டாட்டி தாலியை சத்தியம் பண்ணாலும் குடியை விட முடியாதுங்கய்யா. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே குடியை நிப்பாட்ட முடியும். நண்பு உறவுகளை, இதில் கைதட்டினாலும் உரம் குடிக்காத ஆளுங்க, இந்த கைதட்டாத ஆளு உரம் மண்டையை சொரிஞ்சிருப்பேன். வந்து ஒரு கட்டிங்க போட்டேன், வேறு இந்த மசுரை எதுக்கு இவன் பேசுகிறேன். ஐயோ, நேரத்தில் எங்கன்னு ஓட்டுவாங்க பாரு பிளாக்கில். அண்ணே ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு அது சுகமாக தெரியும். நானும் குடியாரந்தேன். எப்போ? 5 வருஷத்துக்கு முன்னாடி. கட்டிங் இல்லாமல் மேடைக்கு வெளியே வரவே மாட்டேன். அப்படி கட்டிங்க கொடுக்கலைன்னா அந்த ஊரில் நாடகத்தை கெடுத்தே வருவேன். உண்மையத்தையும் சொல்கிறேன், நான் யாருக்கு பயப்படணும்? ஆனால் இன்னைக்கு அந்த குடி என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை ஒதுக்கி வைத்து இன்னைக்கு எத்தனை ஏழை மக்களை காப்பாற்றக்கூடிய எண்ணம் வந்து. நீங்களாம் நல்லா இருக்கணும். ஏன்னா நான் எனக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு விசேஷம்னா எதாக இருந்தாலும் யார்கிட்ட சொல்லுவேன்னா, உங்களை தவிர எனக்கு யாரும் தெரியாதுண்ணே. நீங்கள் தான் எங்கள் அண்ணன், என் தம்பி, எங்கள் அக்கா, என் தாய், எல்லாமே நீங்கள் தான். எனக்கு ஒன்றுனா நீங்கள், உங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் வாழணும், அது போதும் எனக்கு. இப்படித்தான் சொல்லுவேன். இது நடந்த சம்பவம். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு மாலை ஒரு இல்லை, அந்த டைம் மட்டும் பூரா பேருமே ஆள் பார்த்தா அந்த தண்ணி அடித்து மூஞ்சி வீங்கின ஆள் பூரா ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். அந்த டைம் பூரா நல்லா மாலை ஓட்டு பொண்டாட்டிட்ட சொல்லுவேன், டேய் இங்கே வரடி, இந்த மாலை ஓட்டு போகிற இல்லை, அதோட உன் மேலே சத்தியமா முருகன் நிறைய தண்ணி அடிக்க மாட்டேன்டி. உடனே பொண்டாட்டி, இப்போ என்ன சொல்ல வர்ற, நாளைக்கு காலையில் மாலை ஓடணும், ஒரு 2 ரூபா விடு, வேட்டி எடுக்கணும், மாலை எடுக்கணும், குருநாதருக்கு தச்சனை வைக்கணும். அப்புறம் நான் இன்னும் 42 நாளைக்கு விரதம் தானடி, இப்போ நினச்சிட்டு வந்துடும்னு நிறைய போதையில் நைட்டு பூரா அடித்து காலையில் குருசாமிகிட்ட போய் நிற்பேன். நிறைய போதையில், குருசாமி என்னடா முருகா என்ன பண்ணியிருக்க? நேற்றுங்க ஐயா, இன்னிலேருந்து விரதம் தானே, இனிமேல் திருந்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை போட்டு இந்த விரதம் இருந்து பழனிக்கு போயிடுவேன். யார்? இந்த சத்தியம் பண்ண ஆள். கதையை நல்லா கேளுங்க. பழனிக்கு போயிட்டு அங்கே எல்லா ஜாமியும் பஞ்சாமிரதம் வாங்குவாங்க, பிள்ளைக்கு வளையல் கிழுக்கு என்ன கிடைக்கிறதோ அம்புட்டும். ஏன்னா சொந்தக்கார கொடுத்த காசை பூரா காலி பண்ணிட்டு இந்த கூட போன சாமியெல்லாம் மாலையை கழட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்புறம் முருகா நீ வீட்டில் பொண்டாட்டிகிட்ட சத்தியம் பண்ணிட்டோம்னு சொல்கிற, நாங்கள் ஆளுக்கு ஒரு கோட்டரை போட்டு வந்துடுறோம், உனக்கு நான் சத்தியம் பண்ணதை என்னமே குடிக்க மாட்டேன். என்னென்று சத்தியம் பண்ண? சரக்கு அடிக்க மாட்டேன்னு. பீர் சாப்பிட்லாம்டா ஏறி விட்டுருவேன். அப்போ பீர் ஒன்றும் பண்ணாது, பீர் சாப்பிட்லாம், சரி எனக்கு ஒரு பீர் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டுவேன். இந்த ஒரு பீரை போட்டவொடனே அவனே சொல்லுவேன், இது இந்த சரக்கு மாதிரி சுறுச்சுறுன்னு இல்லையே, என்ன சத்தியம் ஆயத்தை பிடுங்குறா, உன் பொண்டாட்டி கோச்சிட்டு போனா போறா, வாங்கடா. கடைசியில் வரும்போது பஞ்சாமிரத டப்பா மாட்டுத்தாவணில் கிடக்கும். அவன் கொண்டு வந்த அந்த தோல் பைய அருப்பு கோட்டையில் கிடக்கும். கடைசியில் அவன் போட்டு வந்த ஜட்டி அங்கனே கிடக்கும். ஏன் சொல்றேன்ற காலகட்டம் அப்படி இருக்கு. அன்பு உறவுகளே, வரும்போதெல்லாம் பார்த்தேன் 2 வீலர் விபத்து அதிகமாக நடக்கும். இந்த 2 வீலரில் போகிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஹெல்மெட்டை வீட்டில் கோழி இருந்தால் அதில் அடைப்படுக்க வச்சுட்டு வெறும் மண்டையோட போய் போலீஸுக்காரவங்கள்ட்ட 1000 ரூபா கட்டு. அதே மாதிரி இளைஞர்கள்லாம் 80ல் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், லெஃப்டில் திரும்பு, அப்போ தான் சீக்கிரம் போய் சேரலாம் இங்கிட்டு இந்த ரூட்டில். அதனால ஒரு சாங்கு பாடுவோம்.
பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்ன வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயபோ. மலைகளை நாங்க மலைகளை போட்டு கட்ட வாரோம். சபரிமலை மணிகண்டன் பக்கத்தான போறாயபோ. அங்க மலைகளை போட்டு கட்டி வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டு கட்ட வாரோம். சபரிமலை மணிகண்டனை பக்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்ன வந்த நேரம். கொல்லிமலை ராலிமலை விறகுமலை அஞ்சு மலை. கொல்லிமலை விராலிமலை விறகுமலை அஞ்சு மலை. கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ விறகுமலை ஏ அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நடி ஓடுங்க. அந்த அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி போடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. என்னண்ணே பக்கத்தூர்ல கேக்குது. ஏப்பா தூக்க வரிசையில் எதாவது அமுக்குறி என்ன? மைசெட் கவி சவுண்ட் சர்வீஸ் உரிமை தர்மராஜ் சிகே மங்கலம். உண்மையிலே கவி மைசெட்டு இவ்வளோ தூரத்துக்கு இந்த டவுன்ல இருந்து அம்புட்டும் சீரியல் அவளை டியூப் லைட்டு கட்டியிருக்கீங்கன்னா தொகையை ஏற்றி பேசியிருப்பேன். இல்லை ஏற்றி பேசாமல் பேசியிருப்பேன்ட்டேன். அப்புறம் என்ன வெறும் 1500 போடுற? அண்ணே எவ்வளோ காசு வேணாலும் நம்ம பேசலாம். ஆனால் தொழில் திறமை இருந்தால் எல்லா கிராமமும் உன்னை பாராட்டும். நான் பாராட்டுறேன். கவி மைசெட் உண்மையிலே சூப்பர். வாழ்த்துக்கள் அண்ணே. இப்படி 2 தடவை அழுத்துறேன்னா உன்ட்ட 100-200 எதிர்பார்க்குறேன்னு அர்த்தம். ஆனால் தாள் நீ இருட்டிய செல்லத்தாயி என்ன போட்டாங்க போடா. பைசெட் நல்லா இருக்கான்னு பார்த்தேனே. என்ன திடீர்னு இது பண்ற பெரிய மதுரை முத்து அப்படியே காமெடியை புலந்து எடுத்துருவார். இருடா எந்த ஊர்லயாவது பெட்டிக்காரன் இப்படி பார்த்துருக்கீங்களா? ஆர்எஸ் மங்கத்தில் தாலி பிளாச்சொல்ல வைக்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். விளங்கு மாடா என்ன பெட்டிக்காரன்? அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியாது. இந்த மணிகண்டன் ஆளு மேலே பார்க்கும் போதே அப்படியே காக்கடா மாதிரியா இருப்பேன். அவன் சிமுண்டு மூட பெருசு. இந்த தண்டி என்ன ஒரு நாளைக்கு 3 கோடி ஜோத்தை ஒரு ஆளாக தின்றுட்டு ஒரு 20 உளுந்தோடைய பிச்சு போட்டுக்கிட்டே நடப்பேன். நல்லவைய இவனுக்கு ஒரு ஊரில் சேரு கிடைக்கல. பெட்டிக்கு வாசிக்க சேர் இல்லாமல் சின்ன பிள்ளை உட்கார சேரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவன் ஒரு சைடு அப்படி உட்காந்தேன். அவனால் ஒன்றும் பண்ண முடியல. என்கிட்ட உள்ளே வந்து அண்ணே நீ சொன்னால் ஊருக்கார கேட்பாங்கண்ணே. என்னடா ஒரு சேரை எடுத்துகிட்டு சொல்லுனே. இலவட்ட பயிரில் கூப்பிட்டேன். ப்ரோ இந்த காண்டாயிரமைக்கு ஒரு சேர் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டேன். அவங்க லைட்டாக நினச்சிருப்பாங்க போல. துக்குன்னு இருட்டுக்குள்ளே ஓடினாங்க. ஓடி போய் ஒரு சேர் மரச்சேர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவன் போட்டு உக்காந்து பாடிக்கிட்டு இருக்கேன். நான் சாமியை அழைக்கிறேன். 18ஆம் படி பெரிய கரம் பூயந்திரி அப்படின்னா இவன் ஆடிட்டேன். இவன் முசுன்னு ஆடிட்டேன். நான் தலையில் அடித்தேன் முண்டை. நீ எதுக்கிட்ட ஆடுற? அப்புறம்தான் தெரியுது இவன் உட்காந்துருக்க சேரில் ஒரு கிளவியை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த கிளவி முண்டை இவளை பிடிச்சிக்கிட்டான். எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கேன் பாரு. நேத்து கொண்டாந்து போட்டா என்னை மறைச்சேரு வேணவே வேணான்னு போட்டுக்கிட்டேன் என்கிட்ட. அதே மாதிரி இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 7 செம்பு இங்கே வைப்பாங்க. இந்த 7 செம்பையும் நல்லா கரகம் ஜோடிச்சு ஊருக்காராக அதை தூக்கி ஆடினாதே நாடகம் முடியும். தம்பி 7 செம்பை தூக்கிட்டு ஒவ்வொரு ஒம்பளை ஆடிக்கிட்டு இருந்துச்சுவார். 2 ஒம்பளை தலைமையத்தை போட்டுச்சு சண்டை போட்டுருச்சு. நான் சொன்னேன் ஏய் லூசு கழுதிகளா சாமிக்கு ஆடும்போது என்ன மயத்துக்கு சண்டை போடுறேன்ட்டேன். இப்போ சக்காலத்து எப்படி ஏன் சம்பத்துக்கு ஆடலாம்? உனக்கு எனக்கு ஒட்டு வர ஒரு கடி
சத்தியம் பண்ணியிருக்க முடியும் மடப்புறம் காலி ஊரில் காசு வெட்டி போட்டிருக்கேன்டி அப்படின்னு பாஞ்சு உருண்டு செம்பு நெளிச்சு போச்சு. அதுலேருந்து நான் ஊரில் செம்பு வாங்குறது கிடையாது. நானே கடையில் வாங்கிட்டு வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த கதையை கேள்றேன். செம்பை தூக்கி இங்கே வச்சு ஆடிக்கிட்டே இருக்குங்க. 7 செம்பை தூக்கிடுச்சு. தூக்கணுன்னே இந்த சின்ன கருப்பு போட்ட ஆள் சும்மா இல்லாமல் கோயில் அங்கே இருக்குது, அங்கே போய் செம்பை வச்சு பூஜாரி ஊதியை போட்டு 7 பேர்த்தையும் அனுப்புங்கன்னு சொல்ல 6 கோயிலுக்கு போயிருக்கு, 7வது வீட்டுக்கு போயிடுச்சு. இவங்க செம்பாக்கானான்னு ஊரே இங்கே கத்துது. அந்த பொம்பளை கடைசியில் ஒரு டம்ளரை கொண்டு வந்து வச்சிருச்சு. என்ன தாண்டே வீட்டில் அவருக்கு தண்ணி குடிக்க செம்பு இல்லை, இந்த டம்ளரை வச்சு ஏதாவது கொலையை சுற்றி ஆடுங்கடா. எல்லாமே நடக்கும். ஆனால் நாட்டில் ஏமாறுற ஆள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற ஆள் இருந்துக்கிட்டே இருப்பேன். இந்த உலகத்தில் அண்ணே உன் சொந்த வந்தான், உன் கூட நல்லா பழகினாள், உங்கள் அக்கா தங்கச்சி மாமே மச்சினே அத்தனை பேரும் நீ வளர வரல உன் மேலே போறாமல் அடைவாங்க. ஆனால் நீ எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்தாலும் தினசரி கடவுளையும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா பெத்த தாய். மற்ற யாரையுமே நினைக்க மாட்டாங்க. இந்த கைதட்டுற ஆள் ஒரு அம்மா காலில் டெய்லி கும்பிட்டு விழுந்தே வண்டி சாவி வாங்குவேன். ஏன்னா பெத்த தாயி இப்போ சொல்லும் போது யாரும் கேட்குறது கிடையாது. அடே அசோக்கு கையாட்டியில் போய் தாலிக்கு என்ன லடா வாங்கிட்டு வாடான்னா மயன் உடனே செய்கிறேன் தாயே, பாதத்தை காமி போயிட்டு வருகிறேன், வண்டி எடுத்துகிட்டு போப்பா நீ கூறி விட்டாய் என் தாயே, நான் நடந்தே செல்கிறேன் சொல்லுவானாக்க சொல்ல மாட்டேன். கடைக்கு போடா, ஓ வேலை மஜரை பாரு, போடா உன் புருஷனை போக சொல்லு, பெத்த தகப்பன புருஷன்ட்டேன். காலனா இதே தாயி சொல்லுது, அடே கடைக்கு போகும்போது எனக்கு கஞ்சி குடிக்க முடியலடா 2 இட்லி வாங்கிட்டு வாடா, மயன் கேட்காம உங்கள் வேலைக்கு போயிடுறேன். இதே தாய் செத்தவனை அந்த மயன் சரக்கை போட்டுக்கிட்டு போட்டாக்கு முன்னாடி அழுது மூக்குச்செல்லாம் வடித்து 450 இட்லியை தட்டில் வச்சு அழுகிறேன். அம்மா இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்து தின்னுமா. நோத்த என்ன போட்டா உடச்சிக்கிட்டு வெளியே வருவா. தாய் தகப்பன் இருக்கு வரை அந்த அருமை தெரியாத என் அன்பு உறவுகளே, ஒவ்வொரு என் தமிழனும் பெத்த தாய் தகப்பனை மட்டும் கண்கலங்க விட்டுறாதீங்க, பசியோட வாட விட்டுறாதீங்க. ஏன்னா நான் நண்பாளையத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ பேர் இன்னைக்கு பெத்த தாய் தகப்பன்ற சொத்தை எழுதி வாங்கிட்டு வெளியே ஓடான செம்புரியாடு வெள்ளாட்டோடைய நிலைமை தான் இன்னைக்கு தாய் தகப்பனுடைய நிலைமை ஆயிடுச்சு. எப்படி தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஆடு தன் குட்டியை வளர்க்கும், அடுத்த ஈத்து ஈண்டவனையே அந்த குட்டியை முட்டி தள்ளும். அதே நிலைமை இருக்கிறது. நீங்க அப்படி ஒரு சிலர் செய்தீங்க என்றால் அதே நிலைமை கூடிய விரைவிலே உனக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்கேஆர் பயப்பட தேவையில்லை. அண்ணே இன்னைக்கு இந்த மேடையிலேருந்து சொல்றேனே, என்னை தெரியாத ஆளுக்கு சொல்றேன், உங்க பிள்ளை உங்க மருமக யாராவது உனக்கு என்னடா ஒரு வேளை சோறுன்னு சொல்லிட்டா நீ அந்த வீட்டில் இருக்காத. உனக்கு ஒரு பிள்ளையாக இந்த எம்கேஆர் இருக்கேன். என்னால் இந்த ஆயில் உள்ளவரை இந்த நாடக கலை உள்ளவரை காப்பாற்ற முடியும். இது விளம்பரம் அல்ல, வருங்கால என் அன்பு இளைய சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு. ஒவ்வொரு கிராமத்திலையும் எல்லாருமே இளைஞர்கள்லாம் ஒன்றுபட்டால் ஒரு கிராமத்திலே ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பத்தையும் நீங்கள் உயர்வுடைய செய்யலாம். என் அன்பு இளைஞர்களே அதை செய்யுங்க. அதை விட்டு விட்டு பூரா பேரும் ப்ரீபெய்டு கேம் விளையாடுறேன். நான் எதை சொல்கிறேனோ அதைத்தான் சொல்லணும். தம்பி இந்த 4 பேர் சூத்தரிச்சு போவேன். பள்ளிக்கூடத்தில் தான் வாத்தியார் இது பண்ணுறான்னு இங்கே வந்து இங்கே நான் ஹெட் மாஸ்டராடா. பள்ளிக்கூடத்தில் நான் சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல தான் படித்தேன். எங்கள் வாத்தியார் முனியாண்டின்னு ஆள் கண்ணங்கரைன்னு வளர்த்தியா இருப்பார். ஆமாம், அப்போ எனக்கு படிப்புலாம் அவ்வளோக்கு வராது. என் சர்டிஃபிகேட்லேயே இருக்குது, 6இல் பாதியில் நின்றவன். உண்மையைத்தான் பேசுவேன். அப்போ முனியாண்டி வாத்தியார் சொல்லுவார், அடே ராதா நீ பனைமரம் நல்லா ஏறுவில்லடா அப்படின்வார். ஆமாங்கய்யா, சனி ஞாயிறு 2 நாள் லீவு, ஒரு 25 மட்டையை நல்லா செதுக்கி கொண்டு வடான்டுவார். நானும் தாண்டு மரமெல்லாம் போட்டு 25 மட்டையை கருக்கு இல்லாமல் சீச்சு பூவெல்லாம் வரைஞ்சி தீல ஓட்டு வாட்டி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன். அந்த கம்புல அடி நான் தான் வாங்குவேன். ஏன்னா படிக்க மாட்டேன். ரொம்ப பெருமையா இருக்கு மணியண்டா. இந்த அடிக்கும் போது எல்லாரும் படிச்சது தானே, ஆமாண்ணே. அந்த ரியாக்ஷனை பார்த்துருக்கியா?
வாத்தியாரு கையை நீட்டுறாண்டுவாரு, சட்டார் அடிப்பாரு. கண்டாலுமே கையில் இந்த அடிக்கிறான். கீழே குனி வாங்க வாத்தியார வயிறுக்குத்தேன் இருடா. எங்க அப்பாட்ட சொல்லி அப்படித்தான் நான் முனியாண்டி வாத்தியார்ட்ட 2 அடி வாங்கிட்டேன். கை தாங்க முடியல. 3வது அடி இப்படி ஓங்கினாருவாரு, கையை எடுத்துக்கிட்டே அவர் வெதரில் அடிச்சுக்கிட்டார். அந்த அடிச்சதுக்கு என்னை ஒரு 37 நாள் நினைச்சு கூப்பிட்டு அடிச்சார். அவருக்கு புண்ணு ஆடுற வரைக்கும். வாங்க மாமா வாங்க போ. நீ நம்பிராஜனாக்க பிகே மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் என் அருமை சித்தப்பு மூர்த்தி அப்பா அவர்களுக்கு உள்ளூர் ஆளே பேர் தெரியல உன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறோம். ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா பேர் சொல்லுங்க. இப்போ வா. ரொம்ப நாள் எங்கள் அப்பே இல்லைன்னு நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இன்னைக்கு நம்பிராஜனா வந்துட்டியே, பேசுங்க ப்ரோ. மூர்த்தி ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி ரத்னமூர்த்தி, சரளா ரத்னமூர்த்தி. போதும் தெரியாமல் உன்ட்ட கேட்டுவிட்டேன். வேற யாருக்கு அப்போ 2 வார்த்தை பேசுங்க. வருங்காலத்தில் எம்எல்ஏ கூட ஆகலாம். வாட் இஸ் கிரேட். பேசுங்க அப்போ. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. வந்திருக்க அனைவருக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் நல்லபடியாக அமைதியாக சிறப்பாக நீண்ட காலம் கழித்து இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு சிறந்த ஒத்துழைப்போடு மக்களும் கொடுக்கணும், நடிகர்களும் கொடுக்கணும், எல்லாம் சிறப்பாக இருக்கணும் வேண்டிக்கிறேன். எங்களுக்கு நீங்கள் டயம் தவறாமல் டீ கொடுக்கணும். அவ்வளோதான். இங்கு உங்களையெல்லாம் சிரிக்க வைக்கும் எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் மன்ற சார்பாகவும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்து ஹார்மோனிய மணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் மன்ற சார்பாகவும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த தொண்டையை வச்சுட்டு நீ பாட. அடுத்து மிருதங்க வித்வான் டி.எம். பாரதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் மன்ற சார்பாகவும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. தீபாவளிக்குள்ள மிருதங்கத்தை வித்துருவேன். ஏன்னா அவனுக்கு பருவு அரும்பாறையா புறப்படுது. இங்கே பலவாத்தியம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் ஏ.கே. அருள் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறது சின்ன கீரமங்கலம் கிராமத்தார் சார்பாக. இந்த தாளக்காருக்கு நீ பேசிரு பாப்பா, ஓடாத. நான் வர்ணம் மட்டும்லாம் பாடி வருவேன், எனக்கு ஈக்குவலா பாடணும். தாள வாசிக்கும் லயன் வித்வான் நீலகண்டன் அவர்களுக்கு சின்ன கீரமங்கலம் கிராமத்தார் சார்பாகவும் இளைஞர் மன்ற சார்பாகவும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நீலகண்டன் அத்தி வாழத்தாறுல விழுந்து ஒடிஞ்சோ. அடுத்து சீனே கற்பகவிநாயகர் சீன் கம்பெனி உரிமையாளர் ராமநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் இங்கே நம்பிராஜனாக இன்னும் சிறிது நேரத்திலே சொல்லிக்கவருக்கும் எங்களது சி.கே. மங்கலம் கிட்டு மற்றும் எனது பாசத்துக்குரிய எனது அன்பு மாமா, நாடக உலகத்திலே நகைச்சுவை சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய புதுக்கோட்டை என்.கே. ரஜினிகாந்த் சிரிப்பு நடிகர் அவர்களுக்கு இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்ற மூலம் பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். அடுத்து கவி ஆடியோஸ் உரிமையாளர் தர்மராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா வாங்க. சித்தப்பு போலீஸ்காரவுல பாச்சுக்கிறாத சொல்லி கொடுத்துனே அப்புறம் உள்ள தாயில் கலைஞர் கோயில் ஓட்டுறேன்னு அவ்வளோ கூப்பிடு. ஆனப்பண்ண ஹெல்மெட்டு போடாமல் போனால் சித்திரவதப்பா. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகள் ஐயா எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருவோம். கைகாட்டி காளிதாஸ் பஞ்சர் கடை சார்பாக எம்.கே.ஆர். அன்பாலயத்துக்காக ரூபாய் 101. அதனைத் தொடர்ந்து எம்.கே.ஆர். அன்பாலயத்துக்காக ஏ.ஆர்.எஸ். ருக்ரா மோடி ஏ.ஆர். சாத்தையா சாத்தனி தானே. அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி நன்றி. ஏழை
ஒன்னும் வாட்ச் பார்த்து வாங்கடா கண்டாளி மனே. அண்ணே நான் வாங்கவே இல்லைண்ணே. என்ன ஓட்டுருக்கு இங்க? ருத்ரான்னு ஓட்டுருக்கு, லேடி காடின்னு ஓட்டுருக்குறா. என்னடா அருளண்ணே பண்ண வேலைண்ணே இது. ஐயோ நீ போடா, மறுபடியும் வாம ஒர்க் பண்றான். அவர்கிட்ட நல்லா கேட்டு சொல்றான். இந்த சிட்டையெல்லாம் எங்கன போய் எடுக்கிறிய? எத்தனை பேர் பேண்ட் தொடச்சதோ கரெக்டா பாரு. காவல்துறை அதிகாரிகள் எங்க இருந்தாலும் உடனே மேடைக்கு வரும். எங்க இருந்தாலும் வேற சொல்ல வேண்டியா? அப்ப காலையில உனக்கு எப்பயா இருந்தேன். எங்க இருப்பாரு? தோட்டத்துல இருப்பாரு, ஸ்டேஷன்ல ப்ரோ. ஆமா தப்பு. நீ போய் பவுடர் போடு, டான்ஸ் பக்கத்துல உட்காருப்பாய், லேசா அதக்கி விடு சட்டிய. இன்னைக்கு வா உன்னை கொலையை அத்துறேன். ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ காவல்துறை வரட்டும். பிரசன்ட் ஐயா, ஐயா காவல்துறை வரட்டும். இப்படி ஒரு சேரை போட்டு உட்காருங்க. ஏன்னா நம்மளையெல்லாம் இரவுகள் பாராம கண் விழித்து குடும்பத்தெல்லாம் விட்டு பாதுகாக்கக்கூடிய காவல்துறை தான். ஒரு சிலர் பண்றாங்க, அதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் அந்த கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கக்கூடாது. என் அன்புறவுகளே, காவல்துறையிலையும் நல்லவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். எம்கேஆர் கல்லூர் ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பரமேஸ்வரன் அவர்கள் என் அருமை தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். முன்னாள் பிரசிடண்டா, ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள் எனக்காக அன்பாலயத்தில் இருக்கக்கூடிய 17 பேர்த்தை எப்படியும் காப்பாற்றலாம் என்று சொல்லி 101 ரூபா அன்பளிப்படுத்திருக்காங்க. அன்பு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்துருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் டயத்தில் நான் தான் வருவேன் பிரச்சாரத்துக்கு. இது நல்ல ஐடியாவா இருக்காடா முருகா. அப்போ பெரிய ஆளுல பூரா கேட்ச் பண்ணி தூக்கிட்டு வாடா. இன்னும் ஒரு அன்பாலயம் கட்டிடுவேன் ஐயா. சீக்கிய மங்கலம் இளைஞர் மன்ற சார்பாக பொன்னாடை. அங்கிட்டு பாருப்பா, காசு இல்லாம வர மாட்டியா தம்பி. முருகன் மளிகை கடை, நூதனம் மளிகை கடை சீக்கிய மங்கலம் சார்பாக எனக்கு 1001 நன்கொடையை வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. அன்பு உறவுகளே, தினசரி 30 நாள் நாடகம். என்னடா பரிச்சு போயமனே. இளங்குளம் கணேசன் சார்பாக ரூபாய் 501. தினசரி 30 நாள் நாடகம் தான் எனக்கு. இப்போ இந்த வருஷம் நாடகாரர தினசரி நாடகாரர காசை பூரா ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய இடத்துல. அது இல்லாத குடும்பத்துக்கு தான். அன்பு உறவுகளே, ஏன்னா சில பேர் நான் காசை வாங்கி வாங்கி பையில உட்கார வைக்கும்போது முன்னாடி உள்ள ஆளுகளை சொல்கிறாங்க நல்ல வசூல் அப்படின்றாங்க. நல்ல வசூல் இல்லை ஐயா. எனக்காக நான் வாழ்ந்திருந்தேன்னா நான் வரக்கூடிய காரே 1 கோடி ரூபா இருக்கும் ஐயா. எனக்காக எதுவும் கிடையாது. இந்த பிறவியில் எல்லாரும் அதிக நாள் வாழ போகிறது கிடையாது. என்னையை பொறுத்தளவு நான் பசியோட கஷ்டப்பட்டேன், வறுமையில் கஷ்டப்பட்டேன், நான் செய்வேன். எனக்கு பக்கவலமாக என் சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் நீங்கள் இருக்கீங்க. நன்றி, வணக்கம். காவல்துறை வெள்ளக்குடி ரமேஷ் சார்பாக ரூபாய் 501. மாவளங்கையை சேர்ந்த கருணுமுடி ஐயனார் துணை மாவளங்க செல்வம் அவர்கள் தம்பி அவர்களுக்கு 101 ரூபா அன்பளிப்பு அளிக்கிறார். நன்றி நன்றி. சித்தப்பு இங்க வா, ஒரு அண்டாவை எடுத்துக்கிட்டு சுடுமாடை கூட்டி அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வா. பெட்ரோல் விலையை கூட்டி விட்டாங்கப்பா. ஏய், அந்த பேக் எதுக்கு? வெளிநாடு போறியாப்பா? எனக்காக இந்த கைப்பிடி வைத்த பேக்கை அம்பளிப்பாக கொடுத்த கருப்பரா, படிப்பா. உனக்கு என்னை மாதிரி இங்கிலீஷ் தெரியாதா? மகாசக்தி மாசாணியம்மன் ஆட்டோ டிரைவர் சூர்யா அவர்கள் என் அருமை தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 201 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். புதுக்குறிச்சி MSV குரூப் சார்பாக ரூபாய் 501
இந்த பேக்கை அளித்த நல்ல இதயத்துக்கு நன்றி. அந்த 5ஆம் நம்பர் ரூம்ல வைப்பாய். இந்த வரேன். என்ன நீ வாங்கின காசுல பங்கு போகலையே, கையை தாலி இப்படி இப்படி நிட்டு என்ன? ஆட்டோ டிரைவர் இது சூர்யா 200 ரூபா அன்பளிப்பு. ஆட்டோ ஸ்ரீ மகாசக்தி மாசாணி அம்மன் டிராவல்ஸ் உரிமையாளர் என் அன்பு தம்பி எஸ். சூர்யா கற்காக்குடி கைகாட்டி அன்பு உள்ளத்துக்கு நன்றி, வணக்கம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் மஞ்சனி கோட்டை ராஜா பிரதர் சார்பாக 501 நன்றி. கமிட்டி சொல்லிருங்கய்யா. விருந்து நாடகம் இடைவிடாமல் நடக்க வேண்டியிருப்பதால் யாரும் நன்கொடை இப்போ கொடுக்க வேண்டாம். அதற்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்குறேன், அந்த டயத்தில் நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம். திண்டுக்கல் ரமேஷ் சார்பாக ரூபாய் 201 நன்றி நன்றி. தென்பாண்டி காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தாய்மணி கொடி சொல்லுது ஜெயகம், தாயகம் போட்டுட தண்டலம் போட்டுட சொல்லுது ஜெயகம். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெயஹிந்த் 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 ஜெயஹிந்த். இது காவல்துறை ஐயா வரட்டும்டா. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை சின்ன கீரமங்கலம் கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருகன்னு இரு கரங்கூப்பி அழைக்கிறார்கள். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களே. காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்களது சீக்கியமங்கல கிராமத்தில் 7வது ஆண்டு விழாவாக ஸ்ரீ மகாலிங்கம் முனீஸ்வர் ஆலயத்திற்கு திருவிழா நடப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். 11 நாள் சாமி தரிசனம் முடிவடைந்தது. இன்று இரவு வள்ளிதர்ம நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை காலை வண்டி பந்தயம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தயவாதான் எல்லாம் நடக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து நாடகம் அமைதியாக நடைபெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து உதவுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்கள் கிராமத்தின் பெரியவர் ஐயா அவர்கள் முயற்சியால் மிகவும் சீரும் சிறப்புமாக எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். காவல்துறை சார்பாக அறிவிப்பு. உங்களோட சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. சந்தோஷத்துக்காண்டி தான் திருவிழா. இந்த ரோட்டில் நிற்கிற எல்லாரும் கொஞ்சம் ஓரமாக ஒரு பக்கமாக இல்லைங்க, 2 பக்கம் நின்று போகிற வர வாகனத்துக்கு இடையூறு இல்லாமல் இல்லைங்க. அமைதியாக இருந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி. அடுத்தபடியாக எஸ்பிசிஐடி ஐயா அவர்களுக்கு ஐயப்பன் ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறோம். திண்டுக்கல் மாணிக்கம் சார்பாக 101. காவல்துறை அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். தயவு செய்து என் அன்பு உறவுகளே, இவ்வளோ கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் நன்கொடை கொடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி முடியும். அவங்க கொடுக்குறாங்க நம்ம கொடுப்பாங்கன்னு வேற மாதிரி வந்துடும். அன்பு உறவுகளே, தயவு செய்து யாருமே அம்பளிப்பு கொடுக்க வேணாம். நாடகத்தை அமைதியாக பாருங்கள் என்று பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு
ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் பணம் பெருத்து போய் ராமநாட்டுல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஹலோ குடிதானே நாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா குடிதான் வேண்டாம் அப்பா குடும்பம் கட்டு போகும் அப்பா குடிதானே நாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கதையை தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல அதை எண்ணி பார்க்கல அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் அண்டா குண்டாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சு புட்டே கொண்டாட்டி தாலி கொடிய வித்து தானே அடிச்சு புட்டேன் கொண்டாட்டி தாலி கொடிய வித்து தானே அடிச்சு புட்டே எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு குடலும் தாண்டா இன்னைக்கு வெந்தது தொடர்ந்து 30 ஆண்டு காலமா தண்ணி அடிக்கிறவனுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் மேலே பறந்தோ இருக்கிற விஷமிதடா இருக்க கொல்லுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு போட்ட முகத்தை வச்சு பிரிதான அடிச்சதுண்டு கொளுத்தவித்து பிரிதானே அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த என் முன்னோர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் என் தமிழன் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம குடிய விட்டுட்டு வாழணும் மேடைக்கு முன்னாடி நீங்க நாடகம் பார்த்து நீ கோத்தங்கம்மானு வஞ்சாலும் இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அராத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு நன்றி 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 நோட்டீஸை படிப்போம் எக்கோய் முத சாமியை கும்பிட்டு நோட்டீஸை படிக்கிறீங்க வடக்கே வளநாடு வாழி கொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு
அந்த மலையாள நாட்டுல அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமையில அரசனுக்கு அப்புறம் ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லை. அப்ப சிவனுடைய மறுபிறவியா காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய இந்த மலையாள நாட்டுக்கு நீ ஒத்த பிள்ளை எனக்கு தார வாத்து குடுடா. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன செல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இது மலையாள நாட்டுக்கு கொண்டு சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க, இந்த மலையாள நாட்டில் அந்த 60 பிள்ளையும் செல்லமாக வளருங்காலம் இங்க முப்போகம் விளைஞ்ச மலையாள ஜீமை இந்த 60 பிள்ளையும் வளர வளர கடும் பஞ்சமடைய அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது. இது என்னடா பிரச்சனை? இந்த நாடு பஞ்ச நாடாக காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்க கூப்பிட்டு வண்டு குறி பார்த்தாலும் அந்த மலையாள நாட்டுல உடுக்க உடச்சரிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல ஆள் இல்லையா? அப்ப கொசு குண்டு கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கு மண்டு குறி வாக்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ. இது 6 அடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. அப்ப இந்த கருப்ப நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு மலையாளத்தான் பெட்டிக்குள்ள அடைச்சிட்டாண்ட கருப்பன. என் மலைச்சாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி அளமோதி வருதுடா ஒத்தையில கருப்பு. அப்ப என் கருப்பேனா எந்த திசையில போய் தமிழ்நாட்டுல குடியேற என்று தெரியாம மலைச்சாட்டு தண்ணி வெள்ளத்துல வருதுடா என் கருப்பேன் பெட்டி. அப்ப அழகு மலை அழகு மலை வனக்காடு அருவி மலை சோங்க அந்த அழகு மலை கோயில மலையாள நாட்டுல இருந்துட்டு 18 திருடர்கள் கொள்ளையடிக்கும் காலம். அப்ப என் 18ஆம் படி பெட்டி திரும்புதுடா அழகு கோயில் எல்லைக்கு. அந்த 18 லாடர்களையும் படிக்கட்டாக்குனதுனால இன்னைக்கு மக்களை காக்குறான்டா 18ஆம் படி. என் 18ஆம் படி கருப்பனை வணங்கி இந்த சின்ன கீரமங்கலத்தை காத்து கொண்டிருக்கும் என் மகாலிங்க மூர்த்தி மஞ்சன காளியம்மா கொஞ்ச நேரம் விளையாட வா வா வா. என்ன கரத்திலும் பொன்னரம் வழங்கக்கூடிய சின்ன கீரமங்கலம் அறுதல குடியே ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தி ஸ்ரீ மஞ்சன காளியம்மன் ஆலயம் ஆடி மாத பால்கூட திருவிழாய உற்சவத்தை முன்னிட்டு 7ஆம் ஆண்டு திருவிழாயை முன்னிட்டும் இன்றைய தினம் நிகழும் மங்கரமான குதிரையை காணோம். என்னன்னா குதிரையை காணாமா? இல்ல ப்ரோ, குரோதி வருடம் ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2024. 6 தெரியல என்ன மாதிரி நாடத்துக்கு வர்றீங்க? தெரியுதுண்ணே. அப்படியே ஊரில் நீந்தி அங்கிட்டு போங்கடா. நீச்சல் தெரியாதுண்ணே. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்து
அந்த மகேந்திராவில் ஃப்ரண்ட் வீல் காற்று இல்லாட்டாலும் இடவெள்ளை வரும்போது அதை பிடித்து ஊரில் எப்படியும் நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி தான் வழக்கம் போல் போடுவார்கள் என்று பெட்டிக்காரன் காலையிலிருந்து வெளியிருந்து விட்டு பேதி மாத்திரை வேறை சாப்பிட்டு விட்டு வயிறை கிளீன் பண்ணி வரும்போது சாம்பார் சோறு என்று சொன்ன உடனே இவனுக்கு தன்னறியாமே குசு பறிந்தது. போட்டிருக்கடா இதெல்லாம் இருக்கானே இதுல ஏவே உத்தமனா அவனுக்கு தெரியும். தெரியுதுனே, நல்லா தெரியுது. ஒத்துக்கிட்டு இரு. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான கீரமங்கலம் மக்களையும் சொத்து வட்டாரத்திலிருந்து வருகை தந்த என் உடம் பிறப்புகளையும் மகிழ்விக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் துவரங்குறிச்சியை சேர்ந்த டி.கே. இளங்கோவன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் புரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினியும் நிமையான கோகிலவாணி கொஞ்சுமொழி பேசு ரஞ்சிதம் தனக்குத்தானே தனி பாணியை வகுத்து வரும் பேச்சுக்கென்று பிறந்த ஒரு இளவரசி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு இசைக்குயில் எனது அன்பு சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாடுவாங்க, நாரதர் போடுறவங்க பாடுவாங்க, பேச்சு இருக்காது, பேசுவாங்க, பாட்டு இருக்காது. ஆனால் ஒரு காலத்திலே சமீபத்திலே எல்லாத்துக்கும் தெரியும், தன்னுடைய பாடல்கள் மூலமாக மக்களுடைய மனதை கவர்ந்து இந்த மக்கள் கொடுத்த கைதட்டை விஜய் டிவி உணர்ந்து அங்கே வாய்ப்பு கொடுத்து சூப்பர் சிங்கரில் நின்றார் எங்கள் அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிருப்பி. எங்கள் அண்ணன் நான் எத்தனாயிரம் மேடையினே சொல்ல முடியாது. எங்கள் அண்ணன் நான் பிரிஞ்சதே இல்லை. முதல்ல எங்கள் அண்ணன் ஃபோன் அடிக்கும் போது சொல்லும், திருவிடான பக்கம் நாடகம்டா, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், பாப்பாவுக்கு தூக்கிட்டு போய் பால்வாடியில் விட போகிறேன்னு சொன்ன முத்துச்சிருப்பி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடிக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கேன், போன வைடான்றேன். நான் இன்னும் இந்த அறந்தாங்க தாண்ட முடியலை. காட் இஸ் கிரேட். எத்தனை கலைகள் இருந்த ஐயா. நானும் சினிமாவில் நடித்து வந்தேன். சினிமாவில் நடித்ததோடு அங்கே போயிருந்தால் நல்ல வாய்ப்பு கொடுத்து சினிமாவிலே நிறைய காட்சிகள் என்ன கொடுத்தாங்க. தமிழ் குடிமகன் ஜிகர்தண்டாவிலாம் அப்படியே போயிருந்தால் இந்த சினிமாவை காப்பாற்ற 1000 பேர் ஆர்வத்தோடு கிளம்பலாம். சினிமாவில் உள்ளவர்கள் நாடக கலையை காப்பாற்ற வரமாட்டார். நடித்தவர்கள் எல்லாம் அங்கே போய்விட்டால் இந்த பாமர உறவுகளுக்கு திருவிழாவுக்கு நாடகம் வைக்க யார் இருப்பா? அதனால தான் என்னை போன்ற மூத்த கலைஞர்களை ஏதோ கொஞ்சம் சின்ன பேர் வாங்கினதுனால நான் இப்படியாப்பட்ட கலைஞர்களை வளர்த்து விடுவதில் நான் முன்னோடியாக எப்பயும் இருப்பேன். அதற்கு உங்கள் அன்பு ஆதரவு வேண்டும். இங்கே பேச்சுக்கென்று பாட்டுக்கென்று வந்து இன்னைக்கு யாரும் போயிடாதீங்கய்யா, என் அன்பு உறவுகளை போயிடாதீங்க. வரக்கூடிய நாரதர் பெருந்தகை பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் நீங்களே கையை கட்டி போட்டிருந்தாலும் உங்கள் கை தானாகவே தட்டும். அப்படி பேச்சுக்கும் பாட்டுக்கும் சிறந்து விளங்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த கலைக்கண்ணன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி வந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா இந்த மக்களுக்கு இந்த போண்டா மண்டைன்னு தெரியாது. 2 ஆண்டுகளில் என் உறவுகளிட்டே அறிமுகம் செய்தேன். இன்னைக்கு அந்த உறவுகள் உனக்கு சொந்தமாக கிடச்சிருச்சு மணிகண்டா. சந்தோஷமே, வாழ்த்துக்கள். அதுக்காக என்னை மோத்தங்கம்மான்னு வஞ்சா செகுல் அத்து போடுவேன். எதுக்கு எடுத்தாலும் என்னை வஞ்சிக்கிட்டே இருக்கியாடா, நான் அண்ணே இல்லையாடா தம்பி. இன்னைக்கு இங்கே இருக்க கூட்டம் போகிறா எப்படியும் ஒரு 250 ஊர்லேருந்து ஒவ்வொரு ஆளாக வந்திருப்பாங்கடா. சரிண்ணே, இவங்கள்ட்ட மட்டும் நீ கைதட்டு வாங்கிட்டேனா தம்பி, உன் பொண்டாட்டி உள்ளேயே எல்லாத்தையும் நீ காப்பாற்றிடலாம்டா, அம்மா அப்பாலாம். சரிண்ணே, அப்படி நீ பாடின வாட்டுக்கு கையை தட்டலைன்னா இந்த பெட்டியை காலையில் வேலில் ஏற்றிட்டு வரட்டும். நீ மருதமணியை இந்த தண்ணியில் குப்புற படுக்க போட்டு சரி அவன் தான் உனக்கு போட்டு நீ மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இப்படியே போயிருக்க 2 பேர். கைதட்டு வாங்குவானா இல்லை கடுப்பாகி குனிவானா உங்கள் மத்தியில் தான் இருக்கு. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். ஹலோ ஆத்தா ஒஞ்சேளே
அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோவட்ட பார்த்தால சேத்தனக்கே தோணுனா செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனக்க தோணுனா செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே இருந்தர விரி போலதான் படுத்து கிடந்ததும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே இரச்சேல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கின்னும் சோகக்கது புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி எரிச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேலை கட்டி எரிச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும் ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலே காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிலிறகமும் சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் அத்தா உன்னேளே அந்த ஆகாயத்தை போல அத்தா உன்னேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனக்க தோணுனா செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த
மக்கள் கைதட்டுக்கு மிஞ்சி நீ எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் அது ஈடாகாதுடா. சந்தோஷண்ணே, வாழ்த்துக்கள். உங்களால் தானே. அண்ணே சொன்ன மாதிரி நான் நாடக உலகத்துக்கு வந்து 10 வருஷம் தான் ஆகுது. எனக்கு வள்ளி திருமண நாடகம்னாவே எனக்கு என்னன்னே தெரியாது. நாடகத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா பிளேயரு, நான் ஒரு கச்சேரியில் தான் இருந்தேன். எனக்கு நாடகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் மேடையில் உண்மையை சொல்கிறேன். இந்த அளவுக்கு நான் தைரியமாக நாடகத்தில் வாசிக்கிறேன் அப்படின்னா அண்ணே ராதானந்த் தான் காரணம். எனக்கு நாடகக்கலை எனக்கு ஓரளவு யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா நாடக உலகத்தில் மிருதம் வாசிக்கிறாரு. எங்கள் சித்தப்பா வெள்ளச்சாமி பப்பும் தான். யாரும் எனக்கு நாடகத்தை பற்றி யாரும் அவ்வளோ விரிவாக எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நாடகம்னா இப்படித்தான் இருக்குன்னு ராதானனை பார்த்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நான் இப்போ நல்லா இருக்கேன்னா அண்ணனால தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே எனக்கு தந்தையாக நடிக்கக்கூடிய அன்பு உறவு, அவரோட போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வாங்க, உள்ளே இருக்காப்புல. நான் போய் பார்த்துட்டு எனக்கே தலை முனி அடிச்சிருச்சு. நான் பவுடர்னு பார்க்குறேன், விபூதி அடிச்சு தான் செவத்து ஓரத்தில் பார்த்து அங்கே போய் பாடுறேன். நான் மிரண்டு என்னுடைய தந்தையாகவும் இந்த நாடகத்தினுடைய குறிஞ்சி நாட்டினுடைய தலைவராக நடிக்கக்கூடிய சிக்கை மங்களம் மண் கண்டெடுத்த கிட்டு கிட்டு அவர்கள் நம்பி மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடையுடைய குமரன், பாசத்துக்குரிய அன்பு சகோதரன், எங்களது மணப்பாறையைச் சேர்ந்த டி.எம். பாரதி அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். கலைஞனுக்கு அழகு. அரை மணி நேரம் போட்டு மங்குன்னு அடிச்சு விட்டு 2 பேரும் எந்திரிச்சு பீடியை குடிச்சுக்கிட்டே டே நிறுத்துறா மிருதங்காரன் சொன்னவனே அப்புறம் தலையை கீழே போடுறத விட நங்குன்னு அடிச்சு நிறுத்து பண்ணிட்டு வருது. ஏன்னா ஒரே விஷயம் ஐயா, எந்த பாட்டு சதி பாட்டு என்ன பாடுனாலும் வாசிக்க தெரிந்த ஆளைத்தான் நாடகத்தில் போடுவான். அத்தனை திறமை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்கு வெட்டியா போட்டு உன் கையை புண்ணாக்கணும்? உண்மையிலே சொல்றேன், நாணமுள்ள திறமை உள்ள மிருதங்க சக்கரவர்த்தி பாரதிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். காசை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போட ரஜினி மாட்டேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாஸ்டர் தான் ஹோட்டலில் வந்து நம்ம என்ன கேட்டாலும் உணவை தயார் செஞ்சு தருவார். அதே மாதிரி தான் ஆல்ரவுண்டுக்காரன் எங்கள் அண்ணன். வீட்டில் இருக்க சின்ன பிள்ளை விளையாட்டு ஜாமியான் பொம்மை, அது டயர் வண்டி ஓட்டி விளையாண்ட குச்சி, இந்த பவுடர் டப்பா, மண் செழிக்கிறது, சல்லாடை, மேலே சீரக டப்பா அம்புட்டியும் கொண்டு வட்டியா குடை பிடிச்சிருக்கேன் இரும்பில். அன்பு அண்ணன் அண்ணே அதை கொண்டானே, ஒரு இசைக்கருவி வச்சிருப்பீல கொண்டா. ஐயா எல்லாத்துக்கும் தெரியுதாங்கய்யா? ஏன்னா இது மாயமில்லை மந்திரமில்லை. இது பேர் வந்து முகரக்கட்டை, மோர் சிங். மோர் சிங் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா என்ற காலத்திலே பாடும்போது இந்த இசைக்கருவி தான் அவருக்கு கை கொடுத்தது. டியூன் 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 டியூன்னு கேட்கும். இது நீங்கள் மதுரை, சென்னை, ராமநாட்டில் வாங்கினீங்கன்னா இதனுடைய விலை 2300 ரூபா. என்கிட்ட வாங்கினீங்கன்னா வெறும் 300 ரூபா தான். ஏன்னா இவன் ஜாமே நான் விற்ற என்ன பண்ண போகிறேன்? எங்கள் அண்ணே உண்மையிலேயே புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்கத்திலே மிகப்பெரிய ஜாம்பவான் கலைஞர்கள்லாம் இருக்காங்க. அங்கே புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திலே ஆல்ரவுண்டு என்றால் எங்கள் அண்ணே ஏகே அருள் தான். வாழ்த்துக்கள் அண்ணே. இது அப்புறம் நீ நாக்க வச்சு இது நக்கி காமி.
அண்ணே அந்த முகர் சிங் வாட்ச் காமிங்க. வாலிங் வைங்க ப்ரோ. கனகாமரம் அச்சகினி பச்சைக்கிளி மூக்குல குத்தி ரத்த வந்து செத்து போச்சு. உங்களுக்கு கரும்பு தருவாங்க ரேஷன் கடையில் மண்டை வெள்ளம் போட்டுக்கின்ற வெள்ளை கட்டி பத்தலையே 1001 தருவாங்க. பொங்கலுக்கு 3 நாள் கடகடப்பு கனகாமரம் தலைகள் வச்சு இயற்கைஞ்செடியை ஒடிச்சகிலி பச்சை மலை பக்கத்தில் மொத்தங்கம்மன்னு சொன்னான். நான் ஏன்னு சொன்னதில்லை நொப்பம். அருமையான பாட்டு. அதுக்கு நான் எவ்வளோ இசையமைச்சேன் தெரியுமா? இங்கே சிறந்த முறையிலே தாளத்தை இசைக்கக்கூடிய அன்பு உள்ளம் புதுகையைச் சேர்ந்த நீலகண்டன் அதோடு செப்ப இறங்கிப்போம். நீலகண்டன் அவர்கள் தாளத்தை இசைப்பார். ஏன் உன் மேலே எனக்கு சீன்னு வர்றது? அவங்க 3 பேரும் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரத்தம் ஓடுது, பூரா ஒயினோட சேர்ந்து பீர் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு அப்பப்போ முண்டும். நீ தான் நான் என்ன ப்ரோ இரும்புலாம் தேஞ்சு போச்சுன்னா இன்கம் டேக்ஸ் பதிஞ்சிருக்கேன், நான் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பேரை சொன்னோடனே இந்தா இது சரி வராது, சத்தமே வரக்கூடாது, அது மாதிரி போய் வார்ம் அப் பண்ணு, போ தீவிரமாக ஒர்க் பண்ண, ஓடு. சீன அமைப்பு NKR சீன் கம்பெனி புதுகை நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி வணக்கம். ஒரு 2 நோட்டீஸ் வந்திருக்கு, இதை ஷார்ட்டாக வாச்சிறேன். வருகின்ற 29/6/2024 சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் சிவனூர் ஸ்ரீ வேலாயுத சாமி, ஸ்ரீ வீரபத்ர சாமி, ஸ்ரீ பாலமுருகன், கருப்பசாமி, காளியம்மன் கோவில் புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கைக்குடி வே காளிமுத்து நாடார் மகன் காவண்ணா குப்பு ராஜம்மாள் வேல்பாண்டி குடும்பத்தால் நடத்தும் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் நடைபெறும். வர்ற 29/6 எல்லாரும் சிவனூருக்கு வந்துடணும். ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் நடிக்க வரைக்கும் நடிகை சிவாமணி, மேலப்பட்டு காளிமுத்து அவர்கள் வேளாண் வேடன் விருத்தன், ரேணுகாதேவி வள்ளிநாயகி, செந்தில்குமார் அவர்கள் நாரதர், MK ராதாகிருஷ்ணன், மருதமணி, ஜெயபிரியா டான்ஸு. இங்கே இசையமைத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி TR மணிகண்டன் ஹார்மோனிய சக்கரவர்த்தி, அன்பு தம்பி ரெட்டையாளம் காளீஸ்வரன் மிருதங்கம், எங்கள் அண்ணன் அருள் தான் ஆல்ரவுண்டு, எஸ் சண்முகம் சீன் தாளம். நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். சிவனூர், தலுவதனூர், மேல கைக்குடி, இளங்குளம் 4 கிராமத்தார்களுக்கு நன்றி. நாடக அமைப்பும் 4 கிராமத்தார்களே எல்லாரும் 29/6 வந்துருங்க. அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் திருவிடானை வட்டம் கல்லூர் கிராமத்தில் எழுந்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ திருவேட்டை அழகர் ஐயனார் கோவில் 37ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு நம்ம கல்லூரில் 6/7/2024 சனிக்கிழமை நாடகம், வள்ளிதர்மன் நாடகம். இதில் யார் யார் நடிகர்கள்லாம் மகேந்திரவேனில் வர்றாங்கன்னா VA நாகராஜன் வேலன் வேடன் விருத்தன், எனது அன்பு தங்கச்சி யூடியூப் புகழ் மதுரை R மீனாட்சி BA அவர்கள் வள்ளிநாயகி, கருவனூர் SVP கீதப்பிரியன் அவர்கள் நாரதர், அன்பு அண்ணன் மதுரை கிருஷ்ணகுமார் பப்புன், K தரணிசிறி டான்ஸ், கல்விமடையைச் சேர்ந்த அன்பு மாமா KM மணிமாறன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல், அன்பு தம்பி KP பொன்னுமணி மிருதங்கம், மதுரை அதிரடி மன்னன் என் அன்பு மாப்பிள்ளை சரவணகுமார் அவர்கள் ஆல்ரவுண்ட், நகரமங்கலம் சித்தப்பு கண்ணே சீன்தாலாம், ஒளிவொலி அமைப்பு வேலவன் ஆடியோஸ் சிவனூர், கொட்டக அமைப்பு M முனியாண்டி, அம்புட்டுமே மூங்கி கம்பு 2 தட்டி இருக்கோ இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காப்புல. மற்றும் நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பில் இருக்கிறார்கள். கிராம மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் கல்லூர்
திருவிடானை வட்டம் எல்லாரும் வந்துருங்க. இதுக்கப்புறம் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா நானே வீடியோ போட்டு பேஜில் அனுப்பி விட்றேன். சொல்லி வாய முடியல எப்பறம் வாங்கினேன் அது வாங்கலாம். 50-60 நோட்டீஸ்னா போச்சடா கொண்டாடா இருங்க. இப்போ இன்னுமே தான் இருக்கு. கோவானி கிராமத்தில் இருந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வேட்டுடைய ஐயனார் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு வருகின்ற 2/7/2024 செவ்வாய்க்கிழமை வள்ளிதிருமன் நாடகம் நடைபெறும். நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் TS ராஜமுகமது வேலன் வேடன் விருத்தன், மதுரை MSR மனோரஞ்சனி அவர்கள் வள்ளிநாயகி, கருவனூர் கீதப்பிரியன் அவர்கள் நாரதர், எனது அன்பு மாமா கமுதி அருகாமல் உள்ள சம்பவகுளத்தைச் சேர்ந்த சண்முகராஜ் அவர்கள் பப்புன். கிட்டத்தட்ட 550 பொம்பளை பேசக்கூடிய வாயை ஒரே பொம்பளை பேசிவிட்டு உள்ளே நீச்சல் தண்ணி கொடுத்து நுடக்கிக் கொள்வாள். புதுக்கோட்டை ராதாச்செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். மண்டையில் மசுரட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய எனது அக்கா வீட்டுக்காரர் செய்யாமங்கலம் KR ராமதாஸ் அவர்கள் ஹார்மோனிய சக்கரவர்த்தி, மதுரை TS சிவா மிருதங்கம், மதுரை MM சரவணகுமார் அவர்கள் ஆல்ரவுண்ட், நகரமங்கலம் சித்தப்பு கண்ணே சீன்தாலாம். எல்லாரும் கோவானி கிராமத்தில் வருகின்ற 2/7/2024 வள்ளிதிருமன் நாடகத்தை பாருங்க. இப்படிக்கு கோவானி ஆட்டூர் கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் நன்றி. நாடக அமைப்பு ராணி ஆடியோஸ் புலியாள். கோடீஸ்வரன் டெக்டைல்ஸ் ரெடிமேட்ஸ் மொபைல்ஸ் அன்னார் அவர்கள் அன்பாயிலத்திற்காக ரூபாய் 590. ஏன் பேண்ட் பைக்கில் இறங்கி பார்க்க போறியா? 590 ரூபா நீ தானே கொடுத்த. ஹலோ, சாமி அழைக்க போறேன். இங்கே குடிகொண்டு உள்ள கவி சவுண்ட் சர்வீஸ் அன்பு உள்ளத்திற்கு தர்மராஜ் சீக்கியமங்கலம் அன்பு உள்ளத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நாடகத்தை காண வருகிறவர்கள் 2 கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். சின்ன கீரமங்கலம் கிராமத்தார்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள் இங்கே நம்பிமணனாக தோன்ற காத்து கொண்டிருக்கின்ற கிட்டு சீக்கியமங்கலம் கிட்டு அவர்களும் மற்றும் என் பாசத்துக்குரிய அன்பு மாமா புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய நிறைய பதவியில் இருந்தாலும் சிறந்த ஒரு சிரிப்பு நடிகர் அன்பு மாமா புதுகையை சேர்ந்த NK ரஜினிகாந்த் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். என் அன்பு தம்பி இளையகானம் இளையராஜாவிடம் தொடர்ந்து கிராமிய கச்சேரியில் பாடி விஜய் டிவியிலே புகழ்பெற்று கழுத்து கார்த்திக் அவர்களை எங்கள் நாடக குடும்பத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வளைக்கிறேன். என் தம்பி கழுத்து கார்த்தி, வாடா என் தம்பி இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி. நாங்கள் எல்லாம் தினசரி அந்த ஊருக்கு பேர் வாங்கணுமே, வர்ற மக்களை எப்படியா சந்தோஷப்படுத்தணும்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நடிக்கிறோம். அதை அத்தனையுமே விடிய வர கண் முழிச்சு அதை வீணாக்காமல் ஒளிப்பதிவு மூலம் எடுக்கக்கூடிய என் அன்பு தம்பி பெரிய கீரமங்கலம் பூமிநாதன். நான் நம்பளிப்பு கொடுக்கூடாது, நான் அப்பயே சொன்னேன், நீ சண்டையில் தூரியா? நன்றி வேணானே, இவ்வளோ கூடத்தில் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா இந்த நாடகம் முடிய 7 நாள் ஆகும். என் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் தான். உங்கள் கைபேசிக்கெல்லாம் எங்களை போன்ற கலைஞர்கள்லாம் பார்த்து ரசிக்க வைத்தது அவன்தான். தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. வாழ்த்துக்கள் தம்பி காடமங்கலம் முருகன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். எங்கள் வாத்தியார் மாதிரி எத்தனை பேர்த்துக்கு குருநார் அமைஞ்சிச்சோ எனக்கு தெரியாது. எங்கள் வாத்தியார் உண்மையிலேயே ஞானமானவர், சிந்தித்து எழுதுவார் எந்த பாட்டையும். நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தது காரணமே எங்கள் வாத்தியார் தான். மேடைக்கு இன்றைக்கி எத்தனை பேர் வாத்தியாரை சொல்கிறது இல்லையே? வாத்தியாரை சொல்லணும். எந்த ஒரு வேலையவோ கலையவோ கற்றுக் கொடுத்த குருநாதரை மட்டும் மறந்தோம்னா குடிக்க கஞ்சி இல்லாமல் தெருவில் தான் தெரியும். எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினோட அருமை பாசத்தினோட அருமை உலகத்திலே பெத்ததாய்க்கு மிஞ்சி யாருமே பெரியாள் இல்லை. எங்கள் அம்மா தான் பெரியாள். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால் ஆதரவு கொடுக்க முடியும்.
எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் குலசாமியினுடைய அருளும் உங்க அம்மா அப்பா செய்த புண்ணியத்தினாலும் இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் பபுனுகாமி மற்றும் பல இடங்கள் தாங்கி நடிக்கிறேன். ஏன் இவ்வளவு நேரம் நிக்கிறேன்னா நான் உள்ள போயிட்டேன்னா என் உறவு புறம் போயிடுவாங்க. பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே போக மாட்டேன்னு எல்லாம் சொல்ற ஆளுங்க சூட தமதி சத்தியம் பண்ண உள்ள வாங்கப்பா. அவ்வளவுதான். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே புள்ள குணம் தங்க குணம் குண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ எதையோ எழுதி வச்சாங்க, சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடி, அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துகிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க.